முதல்ல இந்த தெருநாய் பிரச்சனைங்கிறது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் இருக்குது. இந்தியா முழுவதும் தெருநாயினுடைய பிரச்சனை இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னா, மனிதர்கள் வந்து விலங்குகள் வாழ்கிற இடத்த வந்து நம்ம இடித்து காடுகளை அழித்து வீடு கட்டிட்டோம். அது வாழ்கிறதுக்கு இடம் இல்லை. இந்த தெருநாய்கள்லாம் காட்டுக்குள்ளே இருந்த நாய்கள் வந்து இன்றைக்கி வந்து ஊர் நோக்கி வந்துருச்சு. சில நேரங்களில் நாட்டு நாய்கள்னு இருக்கும். அதெல்லாம் ஊருக்கு அவுட்டர் இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு புளியந்தோப்புகளில் அது இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி அடித்து ஃப்ளாட் போட்டு கட்டினது பிறகு அதுக்கான வசிப்பிடம் இல்லை. கிராமங்களில் பார்த்தா புளியந்தோப்பில் 10 நாய் தெரியும், தென்னந்தோப்பில் 10 நாய் தெரியும். அது ஊருக்குள்ளே பெருசாக வராது. இப்போ உச்சநீதிமன்றத்தில் இது சம்பந்தமான வழக்கு வருது. 2 தரப்பு நீதிபதிகள் வந்து இதை பற்றி விசாரிச்சுட்டு 2 மாறுபட்ட கருத்துக்கள் கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கு சரியான பார்க்க ஒரு நாய் பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் 2 நீதிபதிகளால் வந்து மாறுபட்ட கருத்துக்கள் சொன்னதுனால அந்த தீர்ப்பு என்ன பண்ணுறாங்கன்னா தள்ளி வச்சுட்டு 3 பேர் கொண்ட நீதிபதிகள் தலைமையில் அந்த விசாரணை வருது. தெருவோர நாய்களுக்கு சாப்பாடு போடக்கூடாது, அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைன் 2 லட்ச ரூபா வரைக்கும். இது உச்சநீதிமன்றத்தினோட தீர்ப்பு. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா தெருநாய்களை பிடிச்சிட்டு போகிறத தடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஃபைன். இதை எதிர்த்து தான் இப்போ விஜய் டிவி நடத்திய நீயா நானா ஷோ அந்த 2 பேரும் கலந்துட்டாங்க. அதில் ப்ரோமோ வந்துச்சு. இந்த ப்ரோமோவில் என்ன பண்ணாங்கன்னா நாய் எப்படி பசிச்சா எப்படி கத்தும், கோவப்பட்டா எப்படி கத்துங்கிறது ஒரு 2-3 பேர் பண்ணி காமிச்சாங்க. அது பெருசாக ட்ரோல் ஆச்சு. அப்போ 2 தரப்பு நாயங்களையும் பேசுகிறாங்க. அப்போ அதில் வந்து பேசுகிற நிறைய பேர் வந்து நிறையா விஷயங்கள் பேசுகிறாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு ஏன் இவ்வளோ எதிர்ப்பு வரும்னா, அதை கலந்துக்கிட்டவங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க, தனியாக கூட வீடியோ போட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஃபுல்லாக பேசினோம், 8 மணி நேரம் பேசினோம், அதை கட் பண்ணி போட்டிருக்காங்கன்னா அது அவங்க நிகழ்ச்சி தொகுப்பாளருடைய இது. ஆனால் வந்து அவங்க தரப்பு கருத்துக்களையும் அவங்க ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. பார்க்குறப்ப தெரியுது அவங்க தரப்பு ஒரு நியாயத்தையும் சொல்லியிருக்காங்க. 2 தரப்பையும் ஷார்ட்டாக கட் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. 1/2 மணி நேரம் ப்ரோக்ராமில் 1 மணி நேரம் ப்ரோக்ராமில் அதுக்கு மேலே போட முடியாது. ப்ரோமோ பார்த்துட்டு ஒளிபரப்பக்கூடாது அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டாங்க. அதே வேலையை இப்போ பேசக்கூடியவர்களுக்கு பின்னாடிலாம் வேறு ஏதோ அரசியல், வேறு ஏதோ சித்தாந்தம் இருக்குங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியது. ஏன்னா நிகழ்ச்சி தடை பண்ணணுங்கிறாங்க. அவர்கள் வழக்கு இந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவங்க பேசிய விஷயம் வந்து பெரிய அளவில் சென்றடைஞ்சிருக்கு. நீயா நானா வந்து தொடர்ந்து பேசுகிறாங்க, எல்லா பிரச்சனையும் பேசுகிறாங்க. அப்போ இந்த பிரச்சனையை வந்து அவர்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஆட்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, கலக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு பார்க்கலாம். காந்தா மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சுபேஷ் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த சில நாளா ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்பவும் வைரலாக போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து ஒரு டெலிவிஷன் ஷோ நீயா நானா நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து டாக் லவர்ஸ் விசஸ் டாக் ஹேட்டர்ஸ்னு நடந்துச்சு. அது வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு பயங்கர வைரலாகவும் ட்ரோல் மெட்டீரியலாகவும் மாற்றிருக்கிறத தாண்டி அந்த சேனலை க்ளோஸ் பண்ணணுன்ற அளவுக்கு வந்திருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அந்த நிகழ்ச்சியை தடை பண்ணணும் அப்படின்றாங்க. இன்றைக்கி கூட கோபிநாத் மேலே வழக்கு போட்டிருக்கிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறது உச்சபட்ச ஒரு ஜனநாயக படுகொலை. இது என்ன ஒரு கருத்து சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கும். 2 பேருடைய கருத்தையும் சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த டாக் லவர்ஸ் அண்ட் டாக் ஹேட்டர்ஸுங்கிறத தாண்டி 2 அப்படி கூட நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஆதரவானவர்கள் இதை வந்து எதிர்ப்பாளர்கள் கூட சொல்ல வேண்டாம். இவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க, அவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க. அப்படித்தான் நடக்கும். முதல்ல இந்த தெருநாய் பிரச்சனைங்கிறது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் இருக்குது. இந்தியா முழுவதும் தெருநாயினுடைய பிரச்சனை இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னா, மனிதர்கள் வந்து விலங்குகள் வாழ்கிற இடத்த வந்து நம்ம இடித்து காடுகளை அழித்து வீடு கட்டிட்டோம். அது வாழ்கிறதுக்கு இடம் இல்லை. இந்த தெருநாய்கள்லாம் காட்டுக்குள்ளே இருந்த நாய்கள் வந்து இன்றைக்கி வந்து ஊர் நோக்கி வந்துருச்சு. சில நேரங்களில் நாட்டு நாய்கள்னு இருக்கும். அதெல்லாம் ஊருக்கு அவுட்டர் இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு புளியந்தோப்புகளில் அது இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அடிச்சு ஃப்ளாட் போட்டு கட்டினது பிறகு அதுக்கான வசிப்பிடம் இல்லை. இப்போ கிராமங்களில் பார்த்தா புளியந்தோப்பில் 10 நாய் தெரியும், தென்னந்தோப்பில் 10 நாய் தெரியும். அது ஊருக்குள்ளே பெருசாக வராது. ஆனால் இப்போ என்னென்னா எல்லாத்தையும் அடித்து நம்ம ஃப்ளாட் போட்டோடனே அதனுடைய இடத்த நம்ம அழிச்ச பிறகு அதுக்கு வாழ்வியல் இடம் இல்லாமல் என்ன செய்யுதுன்னா ஊருக்குள்ளே வந்துடுது. ஊருக்குள்ளே வந்த பிறகு என்ன செய்யும், அது மொட்டமாக நிற்கிது. அது ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கு ஒரு சில நோய் தொற்று ஏற்படுது. நோய் தொற்று ஏற்படுதுன்னா அதனுடைய தனித்தன்மையை இழந்து அது அக்ரெசிவாக கொஞ்சம் வெறி பிடித்த மாதிரி ஆயிடுது. போகிற வர்றவங்கள கடிச்சு வச்சிருது. இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ இந்த பிரச்சனை எங்கே தமிழ்நாட்டில் மட்டுமானா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் இருக்குது. இது சம்பந்தமான வழக்குகள் இந்தியா முழுவதும் உள்ள நீதிமன்றங்கள் நிலுவையில் இருக்குது. சில வழக்குகள் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உச்சநீதிமன்றத்தில் இது சம்பந்தமான வழக்கு வருது. 2 தரப்பு நீதிபதிகள் வந்து இதை பற்றி விசாரிச்சுட்டு 2 மாறுபட்ட கருத்துக்கள் கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கு சரியான பார்க்க ஒரு நாய் பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் 2 நீதிபதிகளால் வந்து மாறுபட்ட கருத்துக்கள் சொன்னதுனால அந்த தீர்ப்பு என்ன பண்ணுறாங்கன்னா தள்ளி வச்சுட்டு 3 பேர் கொண்ட நீதிபதிகள் தலைமையில் அந்த விசாரணை வருது. அப்போ 3 பேர் தலைமையில் கொண்ட விசாரணை வர்றப்போ இது பூரா வழக்குகளை விசாரிச்சுட்டு அவங்க கிளியராக வந்து ஒரு கிளாரிட்டியான ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்தியா முழுவதும் உள்ள நாய்களுக்கு வந்து தெருவோர நாய்களுக்கு நீங்கள் உணவளிக்கக்கூடாது. ஏன்னா மொத்தமாக ஒரு இடத்துல வந்துடுது. ஒரு சந்தையில் சாப்பாடு போடுறப்ப அந்த சாப்பாடு அங்கே இருக்குன்னு மொத்தமாக வந்துடுது. அதுக்கான சாப்பாடு அதை தேடிக்கிறோம். ஆனால் நீங்கள் போடுறப்ப என்ன செய்யணும், ஒரு மொத்தமாக வந்தது ஒரு தெருவுக்குள்ள பிரச்சனைகள் வருதுனால என்ன பண்ணுறாங்கன்னா தெருவோர நாய்களுக்கு சாப்பாடு போடக்கூடாது. அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைன் 2 லட்ச ரூபா வரைக்கும்.
இது உச்சநீதிமன்றத்தினோட தீர்ப்பு. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, தெருநாய்களை பிடிச்சிட்டு போறதை தடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தெருநாய்களுக்கு உண்டான என்னென்ன பண்ணலாம் அப்படின்றாங்க. இந்த ராபிஸ் அப்படிங்கிற அந்த நோய் தொற்று பாதிச்சு தான் இது வெறி பிடித்து கடிக்குது. அந்த மாதிரி நோய் தொற்று உள்ள நாய்களை பிடிச்சிட்டு போய் அதுக்கு தடுப்பூசிகள் போட்டு திருப்பி அதே இடத்துல கொண்டு வந்து விட்டுருங்க. நோய் தொற்று முத்திய நாய்களை வந்து காப்பகத்துல போய் அடைச்சிருங்க அப்படின்னு ஒரு வழக்க தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் சொல்லுது. இந்த தீர்ப்பை வந்து மாநில அரசுகள் வந்து பின்பற்றுங்க. மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றங்கள் வந்து பின்பற்றுங்க. எல்லா வழக்கையும் நாங்களே இதை வந்து நான் விசாரிக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி மொத்தமாக இந்த வழக்கை வந்து அவங்க விசாரணைக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இது தீர்ப்பை கொடுத்தாங்க. இதுதான் தீர்ப்பினுடைய விஷயம். இப்போ இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் சில காலத்துக்கு முன்னாடி அதுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடந்துச்சு. நாய்களை வந்து பிடிச்சிட்டு போறாங்க, அது பாவம் இல்லையா, ஜீவராசி இல்லையா அப்படின்னு பார்க்குறப்ப இது எல்லாரும் சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த தெருநாய்களால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் சாமானிய மக்கள் தான். தெருவோரம் வசிக்கக்கூடியவர்கள், குடிசை வீடுகளில் வாழக்கூடியவர்கள், பள்ளி கல்லூரிகளுக்கு போயிட்டு வரக்கூடிய மாணவ மாணவியர்கள், சிறுவர்கள், இவங்களை தான் வந்து மாணவ மாணவிகள்னா கூட காலேஜ் சொன்னா கூட ஓரளவுக்கு அந்த குழந்தைங்க வந்து தப்பிச்சு போயிருங்க. வண்டியில் போவாங்க, தப்பிச்சு போயிடுவாங்க. ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. அடிக்கடி நம்ம பார்க்குறோம். வயதானவர்கள் அவங்களால ஓட முடியாது, தப்பிச்சு அவங்க பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி திருநாய்களுடைய பிரச்சனை தொடர்ந்து இருக்கு. அப்படிங்கிற போது ஒருத்தெல்லாம் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தோம். திருவல்லிக்கேணியில் நாய் ஒரு வாக்கிங் கூட்டு போறாரு. அந்த நாய் போறப்பயே அது வந்து அக்ரெசிவா மாறி பக்கத்தில் இருக்கவங்கள கடிக்க போகுது. அப்ப இதெல்லாம் வந்து பிரச்சனையா இருக்குங்கும் போது தெருநாய்கள் இந்த மாதிரி நோய் தொற்று பாதிக்கப்பட்ட நாய்களுக்கு தடுப்பூசிகள் போடணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அதை நீங்க வந்து நாயை கூட்டு போய் கொலை பண்றீங்க, அதுவும் ஜீவராசி இல்லையா, அதுக்கு உயிர் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க சொல்ற வார்த்தை அப்படியே வச்சு நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா, இந்த விலங்குகள் வந்து எங்க வாழும்? காடுகளில் வாழும், அது இனத்தோடு வாழும், அதனுடைய நிலப்பரப்பில் வாழும். நீங்க அதை கொண்டு வந்து ஒரு ஃப்ளாட்ல கட்டி போட்டு அதுக்கு சோறை போட்டு அதை நீங்க சாயங்காலம் வச்சு ஆகிய கூட்டு போய்கிட்டு திருப்பி கொண்டு வந்து கட்டி போட்டீங்கன்னா அது எப்படி நிம்மதியா வாழும்? ஒரு மனிதன் எப்படி வாழ்றான்? அவன் நினைச்சா போவான், நினைச்சா சாப்பிடுவான், வேலைக்கு போவான், அவனுடைய சுதந்திரமா வாழ்றான். அப்போ ஒரு விலங்கு ஜீவராசிகள் வந்து அது சுதந்திரமா வாழ்றது, அது இனத்தோடு வாழ்றப்ப தானே அது சுதந்திரமா வாழும். அதுக்கு எல்லா தேவைகளும் இருக்கு. உணவு தேவைகள் இருக்கு, உடல் ரீதியான தேவைகள் இருக்கு, அதுக்கு எல்லா தேவையும் இருக்கும். நீங்க அதை கொண்டு வந்து போட்டு வைக்க அதுவே வந்து ஒரு வன்முறை இல்லையா? நம்மள ஒரு மனிதனை கொண்டு போய் கட்டி போட்டு 3 நேரம் சோறு போட்டு சாயங்காலம் வாங்கி கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு கட்டி விட்டா எப்படி இருக்கும்? இப்போ நான் அந்த மாதிரியான ஜீவராசிகளை வந்து நீங்க விலங்குகளாக இருக்கக்கூடிய மிருகங்களாக இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அது காட்டுக்குள்ள அது நினைச்ச நேரத்துக்கு தூங்கும், நினைச்ச நேரத்துக்கு எந்திரிக்கும், அதுக்கு துணையை தேடிக்கிறோம், அது நினைச்ச இடத்துக்கு எங்கேயாவது போகும், வேணுங்கிற சுதந்திரமா வாழும். இப்போ சுதந்திரமா இருக்கக்கூடிய அந்த விலங்குகளை கொண்டு வந்து வீட்டில் கட்டி போடுறதே வந்து அது வந்து ஒரு வன்முறை இல்லையா? அதுக்குண்டான இதை நம்ம வந்து தடுக்கிறோம் இல்லையா? டாக் லவர்ஸ்க்கே நம்ம சொல்றது தான். நீங்க விலங்கு அந்த நாய்கள் எதுக்காக வளர்க்கப்பட்டாங்க? ஒரு காலத்துல வேட்டைக்காக வளர்க்கப்பட்டாங்க, காவலுக்காக வளர்க்கப்பட்டாங்க. அது வந்து அதுவே வந்து சின்ன பெரிய பெரிய தோட்டங்கள்ல பெரிய பெரிய பங்களால் வளர்ச்சிருப்பாங்க. அதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஒரு 4-5 நாய் மொத்தமா வளர்த்துட்டு இருப்பாங்க. அதோட இனத்தோட சேர்ந்து அது இருந்துட்டு இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க? பெருநகரங்கள்ல நாய் வளர்க்குறோங்கிற மாதிரி அது எப்படி நீ சுதந்திரமா இருக்கும்? அதுவே நம்ம அதுக்கு செய்யற தப்பு இல்லையா? இப்போ நீங்க அந்தந்த எல்லாத்துக்கும் உள்ள அடிப்படையான இயல்பான ஒரு சுவாரஸ்யம் எது இருக்கு இல்லையா? சுபாவம். அந்த சுபாவத்தோடு இருக்கணும். இப்போ நாயை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அது இனத்தோடு வாழும், போகும், சாப்பிடும். அதை கொண்டு வந்து வைக்கிறதே இது. இப்போ திருநாய் பிரச்சனைங்கிறது வந்து இந்தியா முழுவதும் இருக்குது. இதை எதிர்த்து தான் இப்போ விஜய் டிவி நடத்திய நீயா நானா ஷோ அந்த 2 பேரும் கலந்துக்கிட்டாங்க. அதில் ப்ரொமோ வந்துச்சு. அந்த ப்ரொமோவில் என்ன பண்ணாங்கன்னா, நாய் எப்படி பசிச்சா எப்படி கத்தும், கோவப்பட்டா எப்படி கத்துங்கிறது ஒரு 2-3 பேர் பண்ணி காமிச்சாங்க. அது பெருசாக ட்ரோல் ஆச்சு. அப்போ 2 தரப்பு நாயங்களையும் பேசுகிறாங்க. அப்போ அதில் வந்து பேசுகிற நிறைய பேர் வந்து நிறையா விஷயங்கள் பேசுனாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு ஏன் இவ்வளோ எதிர்ப்பு வரும்னா, அதை கலந்துக்கிட்டவங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க, தனியாக கூட வீடியோ போட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஃபுல்லாக பேசினோம், 8 மணி நேரம் பேசினோம், அதை கட் பண்ணி போட்டிருக்காங்கன்னா அது அவங்க நிகழ்ச்சி தொகுப்பாளருடைய இது. ஆனால் வந்து அவங்க தரப்பு கருத்துக்களையும் அவங்க ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. பார்க்குறப்ப தெரியுது அவங்க தரப்பு ஒரு நியாயத்தையும் சொல்லியிருக்காங்க. 2 தரப்பையும் ஷார்ட்டாக கட் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. 1/2 மணி நேரம் ப்ரோக்ராமில் 1 மணி நேரம் ப்ரோக்ராமில் அதுக்கு மேலே போட முடியாது. அதை கட் பண்ணி போட்டிருக்காங்க. இல்லை எங்கள் தரப்பு கேட்கல அப்படின்ற மாதிரி ஒரு உச்சபட்சத்துக்கு மேலே போய் என்ன பண்ணுறோம், நீயான நிகழ்ச்சியை தடை பண்ணணும், கோபிநாத் மேலே வழக்கு கூட போட்டிருக்கிறாங்க அப்படின்றப்ப அதில் ஏன் இவ்வளோ கொதிக்கிறாங்க, ஏன் இவ்வளவு ஆதங்கப்படுறாங்க அப்படின்னா அதுக்குள்ள ஒரு அரசியல் கார்ப்பரேட் பொலிட்டிக்கல் இருக்கு. ஏன்னா அந்த நிகழ்ச்சியில் பேசின ஒருத்தர் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. இந்த மாதிரியான தெருநாய்களால் கடிப்பினால் ஊசி போடுறது, அதுக்கு தடுப்பூசிகள் போடுறது, அதுக்கு கழுத்தில் அந்த மாதிரியான சிப்பு மாட்டுறது, அதன் உணவுகள் இதெல்லாம் சேர்ந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 56,000-60,000 கோடி ரூபாய் வந்து இதில் பிஸ்னஸ் புழங்குது. இந்த தெருநாய்கள் கடியினால் உட்படக்கூடிய அந்த ஊசிகளை தயார் பண்ணுறது 2 கம்பெனி தான் பண்ணுது. இதுக்கு பெரிய ஒரு கார்ப்பரேட் இருக்கு அப்படின்றத அவர் சொல்றாரு. இப்போ முக்கியமான விஷயத்தை கை வச்சுட்டாங்களே அப்படிங்கிறதான்
இது இவங்களுடைய ஆதங்கமா இருக்கு. இப்ப டாக் லவர்ஸா இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் அங்க சமூக வலைத்தளங்கள் அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை பரப்புறாங்க. நீங்க வந்து மனிதன் உயிர் ஒரு மனித உயிர் போது அதை பார்த்து கூட நீங்க ஆதங்கப்பட மாட்டேங்கிறீங்க. ஆனா ஒரு என்ன ஜீவராசிகளா இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு நீங்க ஆதரவா பேசுறீங்க. மனித உயிரோட அது பெருசா அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த டிபேட் போயிட்டு இருக்கு இப்ப. அப்ப இது வந்து ஒரு இந்த நாய் சம்பந்தமான உணவுகள், அதுக்கு போடக்கூடிய ஊசிகள், மருந்து மாத்திரைகள், இதை சுத்தி ஒரு பெரிய அரசியல் இருக்கு, கார்ப்பரேட் இருக்கு. பெரிய 60, 50,000, 60,000 கோடி ரூபாய்க்கு மேல அதுல வந்து வருஷத்துக்கு டர்ன் ஓவர் ஆகுது. ஒரு 2 கம்பெனி மோனோபோலியா இருக்கிறாங்கன்றதெல்லாம் அந்த நிகழ்ச்சியில உடைச்சு விட்டாங்க. அது ஒரு பெரிய விவாதம் போச்சு. இந்த நீயா நானா நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து அலசக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருக்காங்க. ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் 2 தரப்பையுமே பேசுறாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருமொழி கொள்கை சம்பந்தமான விவாதம் வந்துச்சு. அது அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு விடாம பண்ணிட்டாங்க. ப்ரோமோ பார்த்துட்டு ஒளிபரப்பக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு பண்ணிட்டாங்க. அதே வேலையை இப்ப பேசக்கூடியவர்களுக்கு பின்னாடிலாம் வேறு ஏதோ அரசியல், வேற ஏதோ சித்தாந்தம் இருக்குங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நிகழ்ச்சி தடை பண்ணணுங்கிறாங்க. அவர் மேல் வழக்கு இந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப அவங்க பேசிய விஷயம் வந்து பெரிய அளவில் சென்றடைஞ்சிருக்கு. நீயா நானா வந்து தொடர்ந்து பேசுறாங்க. எல்லா பிரச்சனையும் பேசுறாங்க. அப்ப இந்த பிரச்சனையை வந்து அவர்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஆட்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பார்க்கணும். சரி, இப்ப அது பாத்தீங்கன்னா நீயா நானா அப்படின்றது ஒரு சரி ஷோ போகுதுன்றதை தாண்டி நடுவர் வந்து எப்படி இருக்காரு? இப்போ ஒரு ஆங்கரா இருந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு பக்கம் 60%ஓ இன்னொரு பக்கம் 40%ஓ பேசுவாரு. இந்த நிகழ்ச்சியை பார்த்த வரைக்கும் அவர் வந்து மொத்தமாவே ஹேட்டர்ஸ்க்கு ஆதரவா பேசின மாதிரி ஒண்ணு ட்ரோல் பண்ணிருக்காங்க. அதுவும் பேசியிருக்காரு கூட அவர் அந்த இதுல பேசுனது. இப்ப பொழுதுபோக்கு நிகழ்ச்சியிலயும் அவங்க அரசியலை கொண்டு வந்துட்டாங்களா? இல்ல பொழுதுபோக்கு நிகழ்ச்சி மட்டும் கிடையாது. நீயா நானா வந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சி கிடையாது. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இருமொழி கொள்கையை பேசுறாங்க, நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. அதோடு சேர்த்து சில குடும்பத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் கூட பேசுறாங்க. இப்போ இது பேச வேண்டிய விஷயம் தானே. அவர்களுக்கு புரிய வைக்கணும்ல. கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அது இருக்கக்கூடிய குறை நிறைகளை, சாதக பாதங்களை சொல்றதுக்கு இடந்தனா எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் வந்திருக்காங்க, அட்வொகேட்ஸ் வந்திருக்காங்க நிறைய பேர் அந்த நிகழ்ச்சியில. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த விஷயம்லாம் யாருக்கு தெரியும்? கண்ணை மூடிட்டு அந்த டாக் லவர்ஸா இருக்கிறவங்களுக்கு இதுக்குள்ள இருக்க அரசியல் தெரியாமலே இருக்கலாம்ல. இப்போ அதையே அவங்க எடுத்து சொல்றப்ப அதையே அவங்களுக்கு கோவம் வருது. இப்போ நீங்க பார்க்குறப்ப பாதிக்கப்பட்டவர் பக்கத்தை திருநாயினால் நிறைய குழந்தைகள் பாதிக்கப்படுது, மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுது, வயசானவங்க பாதிக்கப்படுறாங்கன்னு பாதிக்கப்பட்டவன் பக்கம் நின்று பேசுறதான ஒரு நியாயமான ஒரு கலைஞனா இருக்க முடியும். அது மாதிரி கோபிநாத் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்துல நின்று பேசுறாரு. இதுல தவறு என்ன இருக்கு? இப்போ உங்களுடைய நியாயத்தை சொல்லாமே. நாய் கடிக்கவே இல்லை உங்களால சொல்ல முடியுமா? ரோட்ல போறவங்க யாரும் கடிக்காம இருக்குன்னு சொல்ல முடியுமா? இப்போ நீதிமன்றமும் இதுக்கான வழிகாட்டுதல் நீதிமன்றமும் கொடுத்துருக்கு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? நீதிமன்றங்கள் தெருநாய்களுக்கு இந்த மாதிரியான நோய் தொற்று ஏற்பட்டா நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நீதிமன்றமே சொல்லியிருக்கு. அதை நம்ம சொல்ல முடியும். இப்போ ரெண்டையுமே வந்து பாதிக்கப்பட்டவர்கள் நின்று பேசுறது தான் கலை. பாதிக்கப்பட்ட பக்கம் நின்று பேசுறவங்க தான் கலைஞர். பாதிக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனையை பேசுறது தான் நிகழ்ச்சி. அதான் இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் அதை கொண்டாடுறாங்க. அப்ப பெரும்பாலானவருடைய மனசாட்சியாக அந்த ஒரு குரலாக அங்க இருக்கணும். அப்பதான் அது பெரும்பான்மையான மக்களுக்கு போய் அந்த நிகழ்ச்சி சேரும். ஒரு சார்புல இருந்ததுன்னா போகாது. அப்ப இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை பெருசா கொண்டாடுறாங்க அப்படின்னா ஒரு 70% 80% மக்கள் வந்து அவங்களுடைய நம்ம பேசுறதா அவர் பேசுறாருப்பா, நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் அங்க பேசுறாங்க, டிஸ்கஸ் பண்றாங்கிறதுல ஒரு இருக்காங்க. அப்ப அந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கு பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நின்று பேசுறாரு. நம்ம அதை அப்படித்தான் எடுத்துக்கணும். இந்த பக்கம் நிற்கிறார், அந்த பக்கம் நிற்கிறத தாண்டி டாக் லவர்ஸா டாக் ஹேட்டர்ஸாங்கிறத தாண்டி பாதிக்கப்பட்டவர் பக்கம் நின்று பேசுறாரு. நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் தானே எடுத்துக்கணும். நாய் நீ வீட்லயே வளர்க்குறீங்க, ஒரு நாய் வளர்க்குறீங்க, அது வந்து நல்லா வெறி பிடிச்சி போச்சுனால வளர்த்து நம்மளே கடிச்சிடும், கடிச்சிருக்கு பார்த்துருக்கோம். அப்படிங்கும்போது அந்த மாதிரியான நோய் அவங்களுக்கு அந்த நாய்க்கு ஏற்படுதுன்னா அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பாருங்க. நீ நாய் வளர்க்குறது தப்பு கிடையாது, முறைப்படி வளர்க்குன்றாங்க. இப்போ இவ்வளவு திருநாய்களுக்காக ஆதரவா பேசுறவங்க, திருநாய்களுக்காக போய் காரை எடுத்துட்டு போய் சாப்பாடு போடுறவங்க, வீட்டுக்கு ஒரு திருநாய் எடுத்து வளர்க்குன்ற வளர்ப்பாங்களா? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாய்க்கு மேல ஆதரவா இருந்ததா ஒரு குழந்தைய ஒரு நாய் எடுத்து போய் வளர்ங்க. ஏன் வளர்க்க முடியல? ரோட்ல எத்தனையோ பேர் மனிதன் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறானே, வீடு இல்லாம கஷ்டப்படுறானே, தெருவோரங்கள் இருக்கானே. அதெல்லாம் நீங்க அதுக்கெல்லாம் அந்த தெருவோர மனிதன் நாய் கடிக்குது. அப்ப அதுக்கெல்லாம் நீங்க பொங்கல. நாட்டுல நீங்க எவ்வளவோ பிரச்சனை நடக்குது. தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. நீங்க இதுக்கெல்லாம் ஏன் போக மாட்டேங்கிறீங்க? மனிதனுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டா போக மாட்டேங்கிறீங்க. எல்லாருடைய கேள்வி, இவ்வளவு கோபமா, இவ்வளவு ஆக்ரோஷமா, இவ்வளவு கடுமையாக நீங்க விமர்சனம் பண்ண போறீங்க. கவி ஆணவ கொலைக்கு நீங்க பேசுறீங்க. ஒரு பையனுடைய வாழ்க்கை போச்சு, உயிர் போச்சு, அதுக்கு பேசுறீங்க. நாட்டில் நீங்க எத்தனையோ ஜாதி மதங்களை வச்சு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்களா? அப்ப இதுக்கு மட்டும் நீங்க ஏன் இவ்வளவு பொங்குறீங்கிறதா பெரும்பாலானவர்களுடைய கருத்தை. இப்ப அவங்களுடைய நியாயத்தை சொல்றதுக்கோ, அவங்க போராடுறதுக்கோ, ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கோ,
அவங்களுடைய அவங்க தரப்பு நியாயத்தை சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. அதுக்கு அவங்க பிளாட்ஃபார்ம்ல பண்ணிக்கலாம். இல்ல விஜய் டிவிலேயே அவங்க பேசி அந்த எடிட்டட் வெர்ஷன் இருந்தாலும் திருப்பி ரீடெலிகாஸ்ட் பண்றதுக்கு கூட அவங்க கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. அது அவங்க நிறுவனம் தான் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சரி, இப்போ தெருநாய்களை வீட்டுல எடுத்து வளர்க்க முடியாதுன்ற காரணத்தினாலதான் சரி பாக்குறப்போ ரோட்ல சாப்பாடு வச்சுட்டு போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இறக்க குணம் உள்ளவர்கள் வச்சுட்டு போறாங்க. இப்ப அந்த தெருநாய்களுக்கு சாப்பாடே வைக்க கூடாதுன்றப்போ அந்த நாய்களுக்கு சாப்பாடு எப்படி வரும்? அது சாப்பாடு அதை தேடிக்கிறோம். நீங்க வைக்கிறதா சிக்கல். இப்ப என்னன்னா மொத்தமா ஒரு இடத்துல வந்தது உங்களுக்கு சாப்பாடுக்கு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 10-20 நாய் மொத்தமா வந்து 10-20 நாய் மொத்தமா வந்துச்சுன்னா ஒருத்தர் போறப்ப விரட்டுச்சுன்னா மொத்தம் விரட்டும். நாயினுடைய குணம் என்னன்னா நீங்க ஓட்டுனீங்கன்னா விரட்டும். அப்போ ஒரு ஸ்கூல் பையன் போறான், நாயை பார்த்து பயந்து வரப்ப 10 நாய் விரட்டி போச்சுன்னா பண்ணுவீங்க. அந்த சில நாய்கள் வந்து கடிக்க வராது, சும்மா வாலாட்டிட்டே வரும். சின்ன குழந்தைங்க பார்த்து பயந்து ஓடுங்க. அப்ப என்ன செய்ய 10 நாய் திரட்டி கொண்டா பண்ணுவீங்க. ஒரு சாப்பாடு இங்க வைக்கிறப்ப மொத்தமா ஒரு இடத்துல திரண்டு நின்றுதுங்கிறதா சிக்கல். இப்ப அதுக்குண்டான சாப்பாடு இத்தனை வருஷம் எப்படி வாழ்ந்துச்சு? அது சமீப காலமா தான் நீங்க சாப்பாடு போற வழக்கு கொண்டு வந்துருக்கீங்க. அது ரோட்ல போகணும், ஏதாவது ஹோட்டல்ல போடுவாங்க, கடைகள்ல போடுவாங்க, ஏதாவது ரோட்ல இருக்கிற ஏதாவது வச்சுட்டு போயிருப்பாங்க, அது சாப்பிட்டுக்கணும். அது வாழ்ந்துகிட்டு தான் இத்தனை வருஷம் அழிஞ்சு போல இந்த ஜீவராசி. இப்ப நீங்க புதுசா இடத்துல வைக்கிறதா சிக்கலா இருப்ப. இதை வந்து ஒரு குறிப்பிட்ட எலைட் பீப்புள்ஸ், நாங்க வந்து டாக் லவர்ஸா இருக்கோம் அப்படின்னு அதை காமிச்சுக்கிறது பண்ற வேலை தான். இது வந்து என்னன்னா மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நீங்க ஒரு இடத்துல போய் சாப்பாடு வைக்கிறது மொத்த நாய் அங்க வந்துருது. அதான் பிராக்டிகலா சிக்கல்ன்ற மாதிரி தான் பிரச்சனை. தெருநாய்களால மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை பத்தி நிறைய விஷயங்களை